இஸ்லாம்ல இருக்கக்கூடிய அழகான விஷயம் என்ன தெரியுங்களாங்க? உங்களோட இறைவனை நீங்க கியூல நின்று பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. கூட்ட நெரிசல்ல உங்களோட இறைவனை யாரும் உங்களுக்கு மறைச்சிட்டு நிக்க மாட்டாங்க. இறைவனை பார்த்தது போதும், வணங்கினது போதும்னு இறைவனுக்கு யாரும் பூட்டு போட்டுட்டு போக மாட்டாங்க. 1000 பேர், 1,00,000 பேர், கோடி பேர் ஒரே இடத்துல நின்று தொழுதாலும் ஒவ்வொருத்தவங்களுடைய வணக்கத்துக்கு முன்னாடியும் இறைவன் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல நம்மளால நம்ம இறைவனை பார்க்க முடியாதுங்க. ஆனா மறுமையில நம்மளால இறைவனை பார்க்க முடியும். அல்லாஹு தன்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கொடுப்பதா சொல்லி இருக்கிறாங்க. அங்க மறுமையில நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கோடான கோடி மக்கள் இருப்பாங்களே. அப்போ எப்படி நம்ம எந்த தடையும் இல்லாம இறைவனை பார்ப்போம் நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் எப்படி எந்த சிரமமும் நெருக்கடியும் இல்லாம அந்த முழு நிலவை நம்ம பாக்குறோமோ அதே போல மறுமையில இறைவனை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இறைவனை பார்க்கறதுல நம்மளுக்கு எந்த சிரமமும் தடையும் இருக்காதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு அழகான ஹதீஸ் பாத்தீங்களா? இன்ஷா அல்லாஹ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.